ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு யூடியூபருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களில் ட்ரைபாடும் ஒன்று. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே சுலபமாக எப்படி ஒரு ட்ரைபாட் செய்கிறது, அதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு உயரம் அதிகமாக இருக்கக்கூடியதில் 3 கம்புகள் எடுத்துக்கோங்க. உயரம் குறைவாக இருக்கிறதுல 3 கம்புகள் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு நமக்கு தேவைப்படும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த உயரம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த 3 கம்புகளையும் கையில் எடுத்துக்கிட்டு லெவல் பார்த்துக்கிட்டு மேலே ஒரு கயிறு வச்சு கட்டிக்கோங்க. இதில் நமக்கு இன்னும் 2 கம்புகள் தேவைப்படும். அதாவது ரொம்ப குட்டியாக 2 கம்புகள் தேவைப்படும். அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பைப்பும் நமக்கு தேவைப்படும். இந்த கம்புகளோட உயரம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட உயரம் அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த 3 கம்புகளுமே ஒரே அளவு உயரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சரியாக வரும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 3 கம்புகளையுமே அந்த கயிறு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கோங்க. இது வந்து கட்டினதுக்கு அப்புறமா அந்த கால்களை வந்து பிரித்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்ல எல்லாம் கால் இருக்கும்ல, அதே மாதிரி தான். இந்த மாதிரி பிரித்து விட்டதுக்கு பிறகு 3 சின்ன கம்புகள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட்டிக்கலாம் இதில் வச்சு. அந்த சின்ன கம்புகளோட உயரம் அதே மாதிரி தான். அந்த 3 கம்புகளும் ஒரே அளவு உயரத்தில் இருக்கணும். இந்த கயிறு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர டைமில் நமக்கு கிடைக்கும்ல, அந்த கயிறை நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். கட்டுறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம ஒரு சேனல் தொடங்கின உடனேயே நம்ம வந்து அதுக்காக நிறைய காசெல்லாம் செலவு பண்ணுறது, நான் என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன், அது வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும். அதிகமாக செலவு பண்ண வேண்டாம். கொஞ்சம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நம்ம வந்து யூடியூப்பில் வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து அதுக்காக எவ்வளோ வேணாலும் நம்ம செலவு பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அதுலேருந்து சம்பாதிக்கிறோம். ஸோ அதில் செலவு பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே இந்த கம்புகள் எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இதில் வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக் மட்டும்தான் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அது கூட ஏற்கனவே நிறைய பேர் வச்சுருப்பாங்க நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்காக வந்து. ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில். நம்ம வந்து ஒரு கம்பு கட்டிக்கிட்டோம். இப்போ அடுத்த கம்பு கட்டுறதுக்கு முன்னாடி அதை லெவல் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி கீழே வச்சு அந்த லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் நம்மளோட ட்ரைபாடு கீழே வச்சோன்னா ஒழுங்காக நிற்காது, கீழே விழுந்துடும். ஸோ வந்து முதலையே நம்ம வந்து அந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணி கட்டிக்கணும். அதே மாதிரி இந்த கயிறுமே கட்டுற டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கூட மைக்ரோஃபோன் அதெல்லாம் கூட உடனே காசெல்லாம் கொடுத்து அதிகமாக வாங்கணும் அப்படி கிடையாது. நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு நம்ம வந்து இயர்ஃபோனாக பயன்படுத்துவோம்ல, அதுலேயே ஒரு மைக் இருக்கும். அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ரெக்கார்ட் கொடுக்கறதுக்கு. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கூட நீங்கள் மொபைலில் வந்து வாய்ஸ் கொடுக்கலாம். 2 கம்பு கட்டிட்டோம். இப்போ நம்ம 3வது கம்பு கட்டிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் கட்டுறதுக்கு முன்னாடி லெவல் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் அது. நம்ம 3 கம்புகளையுமே கட்டிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த சின்ன குட்டி கம்புகள் சொன்னேன்ல, அதை வந்து கட்டிக்கலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இதில். அதாவது அந்த ஹைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. உயரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சுக்கலாம், குறைவாக வேணும்னா குறைவாக வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை டவுனில் வேணால் டவுனாக வச்சுக்கலாம், சைடாக வேணால் சைடாக வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். ஸோ ஒரே ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருந்தாலே போதும், நம்மளோட சூப்பரான ட்ரைபாட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வச்சு எல்லா டைப் வீடியோவும் நம்ம எடுக்கலாம். இப்போ எல்லா கம்புகளையும் நம்ம கட்டிக்கிட்டோம். கீழே ஒரு வாட்டி வச்சு பார்த்துக்கோங்க உங்களோட ட்ரைபாட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா 2 சின்ன கம்புகள் எடுத்து அதோட பின்பக்கமாக கட்டிக்கோங்க. இது எதுக்காகன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறோம். இதில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு வந்து வெளிப்பக்கமாக கட்டணும், இன்னொரு கம்பு வந்து நீங்கள் கொஞ்சம் உள்பக்கமாக வச்சு கட்டணும். அதை கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த கம்பு கட்டினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு சின்ன பைப் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கு உள்ளால தான் நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக் வச்சு நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் அதே நேரம் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது.
செல்ஃபி ஸ்டிக்கை நம்ம எப்போ வேணாலும் அதில் போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வெளியெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ்லலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. எதனாலன்னா நம்ம இது ஃபோல்டு பண்ண முடியாது. ஸோ ரொம்ப தூரத்துலலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம பக்கத்தில் மட்டும்தான் நம்ம இது பயன்படுத்த முடியும். இப்போ வீட்டில் ரெக்கார்ட் பண்ணுறவங்க, குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறவங்க, டைரக்டாக நின்று பேசுகிறவங்க அதெல்லாமே பயன்படுத்திக்கலாம். எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா பின்னாடி பாருங்க ஒரு பைப் வந்து கட்டி வச்சிருக்கேன். இது எதுக்காகனா ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு தான். அந்த பைப்போட கீழே வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் துண்டு, அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்ஸ் ஏதாவது வச்சு கொஞ்சம் அடைச்சி வச்சுக்கோங்க. எதுக்காகனா நம்ம இந்த செல்ஃபி ஸ்டிக் அதில் போடுற டைம்ல கீழே போயிடக்கூடாது, அதுக்காக தான். பாருங்க நம்மளோட சூப்பரான ட்ரைபாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.